நான் வந்து லக்ஷ்மி தேவி. நான் என் ஹஸ்பண்டோட வந்திருக்கேன். ஆக்சுவலி இத பத்தி ஜஸ்ட் 2 டேஸ் முன்னாடி தான் நானு இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். பார்த்த உடனே என் ஹஸ்பண்ட்ட கேட்ட உடனே அவரு ஓகே சொல்லிட்டாரு. அதே பெரிய விஷயம். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறப்பயே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்தது. எப்படியாவது நம்ம இப்போ போயிரணும்னுட்டு. ஜஸ்ட் 2 டேஸ்ல நாங்க டிசைட் பண்ணி உடனே வந்துட்டோம். வந்த பிறகு அந்த 2 நாளா வந்து சம்திங் வி ஹவ் கான் டு சம் அதர் வேர்ல்டு. நாங்க இந்த உலகத்திலேயே இல்ல. எங்கேயோ போயிட்டு என்னமோ தேவர்கள் எல்லாரையும் மீட் பண்ண மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஈச் அண்ட் எவ்ரி செஷன் வாஸ் வெரி குட். ஒன்னொன்னுலயும் ஒவ்வொரு மாதிரி த்ரில்லிங்கா இருந்தது. வைப்ரேஷன் அப்படியே உடம்பு ஃபுல்லா வைப்ரேஷன் ஆயிடுச்சு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஷியரா ஆச்சு. அதை வந்து நாங்க வந்து இனி அப்ளை பண்ணி இனி நெக்ஸ்ட் லெவலுக்கும் நாங்க புக் பண்ணியிருக்கோம். வி வில் பி சம்திங் லைஃப்ல என்னென்னமோ இருக்கு. அதுல இது ஒரு இதுன்றது வெரி ஈஸி வே வி கேன் ரீச் எவ்ரிதிங். இந்த ரேக்கி அது வந்து ரொம்ப ஈஸியா சொல்லி தராரு சார். சுரேஷ் சாரை பத்தி சொல்லி ஆகணும். ஒன்னும் ஹிடனே இல்ல. எவ்ரிதிங் எவ்ரிபடி ஷுட் கெட் ஆல் அப்படின்றதுல அவரு ரொம்ப இதா இருந்தாரு. ஸோ ஐ எம் ஃபீலிங் சோ கம்ஃபர்டபுள் அண்ட் ஐ எம் என்ஜாய். ஐ எம் ரியலி கான் டு சம் அதர் லெவல் அப்படின்னு நினைக்கிறேன். ஷியரா நான் அவர் சொல்லி கொடுக்கறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் வந்து அப்பியர் ஆவேன்.